ரீசெண்ட் டேஸாகவே நான் மார்க்கெட்டை ரொம்ப டீப்பராக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்த சில விஷயங்கள்லாம் மாறி தலைகீழ பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் இன்னும் மார்க்கெட்டை ரொம்பவே கீழே எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சு கொடுத்துருக்கு. ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, ஆல்ரெடி ரெகுலராக பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இந்த பில் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது பிடிசியோடைய அனலைசிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோவில் நம்ம ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தோம். அதை காமிச்சிட்டு நம்ம இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்குள்ளே வந்து போகலாம். அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு மார்க்கெட்லன்றதை பற்றி முடிஞ்ச அளவுக்கு நான் டக்குன்னு எல்லாத்தையும் வந்து சொல்ல பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு வீடியோ மட்டும் நான் ப்ளே பண்ணுறேன், பார்த்துருங்க. அந்த மாதிரி ஏதாவது வந்து இப்போ போயிட்டு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி ஏற்றி திரும்ப கீழே எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த கேண்டில் ரொம்ப ஃப்ளாட்டாக வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு வைக்காம தான் அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு மோஸ்ட் நம்பிக்கை கிடையாது இது மேலே போகுன்றது. ஸோ என்னோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இப்போதைக்கு கொஞ்ச நேரத்துக்கு நல்லா மேலே ஏறும், திரும்ப எல்லாரையும் பயங்காமிச்சு திரும்ப அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது என்னுடைய. ஸோ இது ஓன் வியூவில் நான் சொல்கிறேன், பார்க்கும்போது எனக்கு இப்படி தெரியுது. ஆனால் இந்த வீடியோ நான் எப்போ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா August 19 அப்போ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இது இங்கே உடையறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துலையே நான் வந்து வீடியோ பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து ஒரு தொட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு இந்த இடத்த வந்து மறுபடியும் தொட்டு தான் போயிருக்கும். நம்ம இந்த இடத்துல இருக்கும்போதே வந்து இதை பற்றி ரொம்ப டீப்பராக டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் பல வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை வந்து க்ரியேட் பண்ணிச்சு இந்த ஒரு லைனுக்கு அப்புறம், சரிங்களா? அங்கே க்ரியேட் பண்ணி ஒரு நியூ ஏடிஹெச் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு கீழே இறங்குது. அதுக்கப்புறம் நான் ஒரு அந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ் பண்ணுது, திரும்ப ஒரு கேண்டில் சரியாக ஃபார்ம் ஆகலை அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அது என்ன நடக்கும்னு எனக்கு பேசிக்காக எனக்கு தெரியும். நான் அதனால தான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ நம்ம பேசும்போது 1,15,366 வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே போகும் நான் எதிர்பார்த்தது தான். சார்ட் அதே இடத்துல நம்ம வந்து செக் பண்ணோம் அப்படின்னா அதோ இந்த இடத்துல இருக்கும். அது உங்களுக்கு இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த ரெட் கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா நான் நம்பிக்கை இல்லை இப்போதைக்கு மேலே போகிற மாதிரி போயிட்டு கீழே வரலாம், இதான் என்னுடைய ஒரு இதுவாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே தான் லிட்டரலாக சேம் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரீட்ரேஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகி விழ ஆரம்பிச்சிது. ஸோ அந்த க்ளோஸ் நிறைய விஷயங்கள் இருக்கும், நம்ம டீப்பராக பேசினா உங்களுக்கு புரியாது. அது போக போக நம்ம வேறு ஜோனருக்குள்ளே மூவ் ஆகும்போது நம்ம ரொம்ப டீப்பராக அதை பற்றி பேசுவோம், சரிங்களா? ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனது தான், அதாவது 1,17,000 சில்லற இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனது கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபால் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நிறைய மேனிப்புலேஷன்ஸ் நடந்துச்சு. இந்த ஒரு சிங்கிள் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கான காரணங்களும் வந்து ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணியிருந்திருப்பேன். யாரோ ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 310 மில்லியனுக்கு வந்து ஃப்ளாஷ் பண்ணியிருக்காங்க பயங்கரமாக. கிட்டத்தட்ட 24,000க்கும் மேற்பட்ட பிடிசி வந்து தள்ளியிருக்காங்க கீழே, அதை விற்றுருக்காங்க. ஸோ அப்போது அந்த மாதிரி வந்து போயிருக்கு. அது போக அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் 1,52,000க்கும் மேலே வந்து வச்சுருக்காங்களாம், பார்த்துக்கோங்க. அப்போ அவங்களும் அந்த காலத்துலேயே ரொம்ப கம்மியான ரேட்டில் வாங்கினவங்க, அவ்வளோ பெரிய ஆளுங்க. ஸோ அவங்க வந்து வச்சுருக்காங்க. இவங்க வந்து மொத்தமாக ஒரே அடியாக தள்ளினதுனால தான் பார்த்திங்கன்னா இது அப்படின்றது ஃபார்ம் ஆகிருக்கும். சரி, இது நடந்துருச்சு, இதுக்கு பார்த்து மேலே போகும், ரிவர்சல் அப்படின்றது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அது நடக்கலை. நான் ஒரு விஷயத்தில் ரொம்ப பயந்தேன், என்னன்னா இது நடக்கக்கூடாது அப்படின்னு நான் உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். நான் அந்த ஒரு விஷயத்தை இப்போ நடக்கிறத பார்த்தோன்னே எனக்கு மறுபடியும் ஒரு ஜர்க் அப்படின்றது இருக்குது. ஏன்னா நானும் தான் வாங்கியிருக்கேன், நானும் தான் வச்சுருக்கேன். ஸோ அப்போ நானும் அதை தான் யோசிப்பேன் தானே, எனக்கு கீழே போகணுன்னு அவசியமே கிடையாது, எனக்கும் மேலே போகணுன்னு தான் ஆசை. ஸோ நமக்கு இருக்கிறத வந்து நம்ம பார்க்கணும்ல, அதை தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து என்னென்னா இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். இருங்களேன், இந்த சார்ட்டே ஓகே தான். ஸோ ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா டபுள் டாப் அப்படின்றது இருக்கும். இது நான் வந்து முன்னாடியே காமிச்சிருப்பேன். இங்கே ஒரு டாப் இருக்கும், இங்கே ஒரு டாப் இருக்கும். 2 டபுள் டாப் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது ஒரு எம் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் மெயின் அப்படின்னா இங்கே ஒரு நெக்லைன் அப்படின்றது இருக்கும். இது ப்ரீவியஸ் ஏடிஹெச்சோடைய இந்த இடத்துல இருக்கும், ப்ரீவியஸ் ஏடிஹெச் அதோடைய ஒரு நெக்லைனாக பார்த்திங்கன்னா இது ஆக்ட் ஆகும். இங்கே ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல அது சப்போர்ட்டாக மாதிரி இருக்கும். அகைன் இங்கே சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. பட் எம் மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் மேலே போயிருக்கும். இது ரீடெஸ்ட் நடக்கிற ஒரு இடம் தான். ஸோ அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா கீழே வந்திருக்கும். கீழே வரும்போது சிங்கிள் கேண்டிலில் பார்த்திங்கன்னா உடச்சிருக்காங்க. இது நேற்று நடந்த ஒரு சம்பவம். ஸோ கிட்டத்தட்ட இந்த இடத்த உடைக்கக்கூடாதுன்னு நினச்சோம், உடச்சி கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நாளைக்கு இதே மாதிரி டே கேண்டில் மேலே ரிவர்சல் ஆகி மேலே போகாமல் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா கண்ணை மூடிட்டு நான் சொல்லுவேன் 1.5ன்றது சீக்கிரமாக வந்து போயிடும். அதாவது நான் இங்கே முன்னாடி ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்தேன் பாருங்கள், இந்த இடத்த நான் மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ நான் முதல்ல எதிர்பார்க்குறது இந்த ஜோனு 1.5. அந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல முடியும் என்னால் இந்த இடம் அப்படின்றது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சைட்வேஸில் மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அங்கேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன் அப்படின்றது வரும். 1 லட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து சுற்றுற மாதிரி இருக்கும் இது நடந்துச்சுன்னா. நான் அதாவது நாளைக்கு க்ளோஸுமே வந்து இதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அது சொல்கிறேன் நான், சரிங்களா? நடக்கும். அதிகபட்சமாக எங்கே ப்ரோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 95க்கு ஒரு 96 95 இந்த ரேஞ்சு வந்து எனக்கு ஒரு இதுவாக இருக்குது இப்போது.
அமையலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மறுபடியும் சொல்கிறேன், இது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் தான். எனக்கு தோன்றதை என்னுடைய இதை வச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு என்னமோ இது நடந்துச்சு, அதாவது இந்த 1.5 உடஞ்சது அப்படின்னா இந்த 95 வரைக்குமான வாய்ப்புகள் அப்படின்றது அமையும்ன்ற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா 1,10,195 போய்கிட்டு இருக்கா. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். கொடுத்து அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இதுதான். இல்லைனா இது டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஆல்ரெடி சேஞ்ச் ஆன மாதிரி தான், சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த வரதில் தான் இருக்குது. ஸோ வரக்கூடிய 2-3 நாட்களில் இன்னும் ஒரு நல்ல ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது நமக்கு கிடச்சிருங்க. ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எதிர்பார்க்குறது 1.5 மெயினாக இந்த இடம். இது வந்து நான் ரொம்ப மெயினாக பார்க்குற இடம் இது வந்து. சரிங்களா, இங்கே வந்து ஹோல்ட் ஆகி இந்த அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளே 1 லட்சத்துக்குள்ளே வரைக்கும் வந்து இங்கே ஹோல்ட் ஆகி மேலே போயிட்டா தப்பிச்சது. அடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம், அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா தான் ரொம்ப பிரச்சனை, இங்கே வரைக்கும் வந்து வரும். ஸோ 95 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா லீட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இந்த எம் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஒரு கிளியராக அமையாததுக்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். அப்படி அதுதான் நான் அளவு எடுத்துட்டேன் ஆல்ரெடி. நான் ஸ்கேல்லாம் வச்சு செக் பண்ணிட்டேன். நான் ரொம்ப டீப்பராக காமிச்சேன்னா ரொம்ப இழுக்கிறேன் நிறைய வாட்டி என்ன சொல்கிறீங்க. அதனால தான் வந்து நான் ஸ்கேல் வச்சு அளக்கிறதெல்லாம் நான் காமிக்கல. ஸோ நான் ஆல்ரெடி ஸ்கேல் வச்சுட்டேன். இந்த இடம் தான் எனக்கு வந்து வந்துச்சு. ஸோ 1,5,600 நம்ம வந்துச்சு. நான் ஸ்கேலில் பார்க்கும்போது கரெக்டாக தான் இருக்குது. ஓகே தான். அதே நேரத்தில் அந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் எல்லாம் இருக்குன்றதுனால அந்த இடத்துல வந்துட்டு ஹோல்ட் ஆகலாம் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு வந்து இருக்குது. அப்போ என்ன ப்ரோ அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நமக்கு வந்து இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. நான் இப்போயும் சொல்கிறேன், எல்லாமே வந்து இப்போ உடனே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு டைம் அப்படின்றது இருக்கும். அநேகமாக ஒன்று வந்து இந்த 2 ஜோன் நான் சொன்னல, இந்த 2 ஜோன் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். இந்த 2 ஜோனில் வந்துட்டு அதான் எடுத்துக்கோங்களேன். ஆகஸ்ட் நான் சொல்லியிருப்பேன் லாஸ்ட்டு போட்ட வீடியோவில் நான் என்ன சொன்னேன், அது இப்போ ரீசனாக ஒரு மீட்டிங் கூட நடந்துச்சு. ரேட் கட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா, மொத்தமாக தூக்கிட்டு போனாங்க, மேலே தூக்கிட்டு போயிட்டு பயங்கரமாக பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, திரும்ப எங்கே ஆரம்பிச்சதோ அதை தாண்டி கீழே போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து அந்த டைமில் ஒரு ஹைப்பில் பண்ணுற ஒரு விஷயம் தான். இதில் மாட்டக்கூடாதுன்னு தான் நான் பல வாட்டி சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இப்போது அதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க, எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ வந்து அந்த மாதம், அதாவது அடுத்த மாதம் வரத்துக்குள்ளே, அந்த டேட்டு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க தான். ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோக்கு அவங்க எடுக்க முடியுமோ வாங்க முடியுமோ அதை தான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் மாற்ற குட்டி குட்டி மீனாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருப்போம். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளை வச்சு அவங்க வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அநேகமாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு Q4, ஸோ இந்த Q4 தான் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டு நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல சாதகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. நான் அதை டீப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது வீடியோவில் பேசும்போது நான் கிளியராக சொல்கிறேன். சரிங்களா, ஸோ அதாங்க நான் பார்க்குறேன், நான் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, CME கேப். ஸோ இது வந்து ஒரு ஹோப் நிறைய பேர் கொடுக்கலாம். ஏன்னா கீழே இருந்தால் தான் நமக்கு எப்போவுமே பயப்படுறோம். இப்போ மேலேயே இருக்குது, அதுவும் ரொம்ப பெருசாக இருக்குது. நான் இதெல்லாம் வந்து அப்போ பார்த்துடுறேன். இதெல்லாம் நான் வந்து அன்றைக்கே பார்த்துட்டேன். பட் நம்ம வந்து 23ஆம் தேதி, ஆமாம் இந்த 23 தான், அன்றைக்கே பார்த்தாச்சு. அப்போவே கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். என்னென்னா அது டெலகிராமில் போடலாமா, இல்லை ட்விட்டரில் போடலாமா, இல்லை வீடியோ போடலாமா இப்படின்ற மைண்ட்லேயே நான் வந்து யோசிச்சுட்டே விட்டுறேன். சரி வீடியோ தான் பண்ணுறோம்ல, அதிலே கிளியராக பேசிடலாம் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம போட்டோன்னா அடுத்து என்னன்றது புரியாமல் இருக்கும். அப்போ நான் வீடியோவில் போட்டேன்னா எல்லோரும் புரியுன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணி போடுறேன். இல்லை உடனே நான் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்கள். இனிமேல் நான் எக்ஸ்லேயுமே அண்ட் டெலகிராம்லேயுமே போஸ்ட் பண்ணிடுறேன். உடனே என்ன நடக்குதுன்றதை இந்த மாதிரி சார்ட்லாம் வந்து போட்டுகிட்டே இருக்கேன். வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், அதை வச்சு தான் நான் பண்ண முடியும். ஸோ இப்போ இவ்வளோ பெரிய கேப் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து 1,16,000 1,13,000 கிட்டத்தட்ட உள்ள ஒரு $3,000-4,000 கிட்ட இருக்கா? ஆமாம், $4,000 கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம். அப்போது இதை வந்து ஃபில் பண்ணணும்ல. அப்போ இப்போ ஃபில் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ரிவர்சல் ஆக நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா, ஒரு வேளை ரிவர்சல் ஆச்சுன்னா போகும். ஆனால் இப்போது இது ரிவர்சல் ஆகுமா, இல்லை லேட்டராக நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரேட் கட்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்படி மேலே ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா இறக்குவாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவாக மேலே ஏற ஆரம்பிக்கும் இந்த ரேட் கட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். அப்போ வந்து அதை ஃபில் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டும் வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு அதை கிளாரிட்டியாக என்னால் சொல்ல முடியல. அநேகமாக வந்து கொஞ்சம் இது இப்போது நாளைக்கு அதாங்க நான் சொல்கிறேன், நாளைக்கு ஒரு கேண்டில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நாளைக்கான கேண்டிலும் இந்த செகண்ட் டே கேண்டிலும் இதே மாதிரி மோசமாக தான் முடிஞ்சுது அப்படின்னா, அடுத்த நாள் கேண்டிலும் இதே மாதிரி மோசமாக தான் முடிஞ்சுது அப்படின்னா கீழே தான் போகும். கீழெல்லாம் போயிட்டு இந்த இடத்தெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மேலே போகும்போது தான் பார்ப்பாங்க. இல்லைனா இந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிவிட்டு இங்கேருந்து மேலே போக பார்ப்பாங்க. அப்படி அங்கேருந்து வரும்போது அந்த CME கேப்பை லேட்டராக வந்து ஃபில் பண்ணுவாங்க. அநேகமாக நெக்ஸ்ட் மந்தில் கூட அது நடக்கலாம், லேட்டராக கூட. ஸோ BTC பொறுத்த வரைக்கும் என்னுடைய இதுதாங்க. நான் வந்து இப்போது நம்ம எதிர்பார்க்குற ஜோன் எல்லாமே இதுதான். இந்த இடத்துல 95 இந்த ரேஞ்ச் மெயினாக நான் வந்து எதிர்பார்க்குறேன். சரிங்களா,
ஸோ அது ஒருத்தவங்க ஒரு இதில் பார்ப்பாங்க. இப்போ கரெக்டிவ் வேவ், இம்பல்ஸ் வேவ்னு சொல்லுவாங்க. எலியாட்டெலாம் போயிட்டிங்கன்னா ஒரு டேரெக்ஷனில் ஒரு மாதிரி படிப்பாங்க. நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் சைட் படி நம்ம எப்படி பார்க்கணுமோ அதை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்தபடி நம்ம எதிர்பார்க்குறது 95ன்றது ரொம்ப அதிகம். 1,05,000 1 லட்சன்றது ஒரு அளவுக்கு டக்குன்னு எதிர்பார்க்கலாம், ஓகே நடக்கும் அப்படின்ட்டு. அதே நேரத்தில் டாம். ஸோ டாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணணும், இந்த சப்போர்ட்டை உடைக்கணும்னு நினச்சோம். 56.20 உடச்சி கீழே போச்சு. ஆனால் அது மார்க்கெட் ரியாக்ட் ஆனதுனால இதுவும் மேலே ரியாக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஏதாவது இப்போ மார்க்கெட்டில் பெருசாக ஒன்றும் நடக்குது அப்படின்னா கொஞ்சம் ஏறி 60 61 இல்லைனா அந்த 61 வந்து ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகளும் அமையும். ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் நான் எதிர்பார்க்குறது. ஸோ இதாங்க இப்போ வரைக்கும் பிடிசியோடைய கரண்ட்டான ஒரு அப்டேட். நம்ம வந்து வெயிட் பண்ணணும். நாளைக்கு வந்து க்ளோசிங் எப்படின்னு பார்த்துட்டு தான் கீழே போகுதா மேலே போகுதான்றது இருக்குது. நாளைக்கு ரீக்ளைம் பண்ணிட்டா தப்பிச்சுது, இல்லைனா கீழே தான். ஸோ அவ்வளோதாங்க. அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சுசிகுமார். பாய்.